ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு ஒரு நபர், ஒரு ஃபேமிலி ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அந்த கிஃப்டை பிரித்து பாருங்க அப்படின்னாங்க. அந்த கிஃப்டை பிரித்து பார்த்தா ஒரு கப்பு ஒன்று இருந்துச்சு. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கப்பு ஒன்று இருந்துச்சு. ஆமாம், என்ன ஒரு வித்து கப்பு ஒன்று இருக்குதே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஐயா, அதில் கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றுங்க ஐயா அப்படின்னாங்க. சுடு தண்ணியை ஊற்றணுமா? வெறுமையாக இருக்கிற கப்பில் சுடு தண்ணியை ஊற்றணும். சுடு தண்ணி அப்படியே ஊற்றுனா அந்த கப்புக்கு வெளியே ஜங்குன்னு நான் வெளியே வந்து அப்படி நிற்கிறேன். அல்லேலூயா. தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரியுது? சுடு தண்ணி ஊற்றுனா கப்புக்கு உள்ள மறைஞ்சிருக்கிற பிக்சரு வெளியே வர தெரியுது. அப்போ பிக்சர் எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு. கப்பு உள்ளதான், கப்பு மேல அது என்ன பண்ணப்பட்டிருக்கு? உள்ளதான் இருக்கு. ஆனா வெளியே வரணும், வெளியே தெரியணும்னா சுட தண்ணி கொஞ்சம் ஊத்தணும். என்ன சொல்ல வரும் புரியுதுல்ல? சமூகம் உள்ளதான் இருக்கு, உனக்குள்ளதான் இருக்கிறாரு, உனக்கு முன்னாடி தான் இருக்கிறாரு. துதி என்னும் சுடத்தண்ணிய, ஆராதனை என்னும் சுடத்தண்ணிய, தேவனுடைய வார்த்தை என்னும் சுடத்தண்ணிய ஊற்ற 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 சமூகத்தை உணர ஆரம்பிப்பாய், சமூகத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பாய். அனுபவிக்கும் போது ஒரு ரெஸ்ட் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. இளைப்பாறுதல் உனக்கு உண்டாகும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் என் தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்திலே மிகப்பெரிய அழியா சொத்து நிம்மதியும் சமாதானமும். அது இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா, வீடு தான் சொர்க்கம், காசு தான், சொத்து தான், நகை தான், பணம் தான் யோசிச்சுட்டு இருப்போம். இதையெல்லாம் அடைந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும் இதில் இல்லை நிம்மதி இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அதுக்காக இதெல்லாம் வேணாம் நான் சொல்லலை. இதை விட பிரதானமாய் நீங்கள் எண்ண வேண்டியது தேவ சமூகம், தேவ சந்நிதி, தேவனுடைய பிரசன்னம். இதை நீங்கள் ஒரு நாளும் உங்க லைஃப்ல மிஸ் பண்ணவே கூடாது. பாருங்களேன். அப்ப தேவ சமூகம் இருக்க 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 நான் சொல்றேன், உங்க லைஃப்ல இளைப்பாறுதல் இருக்கும், நிம்மதி இருக்கும். மோசேக்கு இப்பொழுது புலம்பலும் கவலையும் துக்கமும் மக்கள் மூலம் வரக்கூடிய நெருக்கடியின் சங்கட வார்த்தைகளை அதிகமாகி விட்டது. கர்த்தர் சொல்றார், பிரசன்ஸை ஃபீல் பண்ணு, பிரசன்ஸை ஃபீல் பண்ணு. உன் பிரச்சனைகள் மாறுற பாப்ப, உனக்கு சமாதான இளைப்பாறுதல் உண்டாகும். அல்லேலூயா. பிலிப்பியரின் நாக்கியம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம், ஜெபம், ஸ்தோத்திரம், ஜெபம், ஜெபம், துதி, ஆராதனை, இதன் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி படுத்துனீங்கன்னா பிரசன்ஸ் வரும், சமூகம் வரும். வந்துச்சுன்னா எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்க எண்ணம், மனசு, உள்ளம், உணர்வு, உணர்ச்சி, சிந்தனைகளை மொத்தமா அது காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் என்னைக்கு தேவ ஆலய கூடி வரவை நிறுத்துகிறார்களோ, வேத தியானங்களை நிறுத்துறார்களோ, தேவனோடு உள்ள தொடர்பை நிறுத்துறாங்களோ, துதி ஆராதனை நிறுத்துறாங்களோ, அன்னைக்கே அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறார்கள். அப்படி விலகும் பொழுது அவர்கள் இளைப்பாறுதலை அல்ல, பல வகையான அலைச்சல்களை சூஸ் பண்ணிக்கிறாங்க வாழ்க்கையில. வேதத்தில் முதலாக ஒரு மனிதனை குறித்து இவ்வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் இத்தனை நாட்கள் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறான், கர்த்தருடைய நேரடி தொடர்பில் இருக்கிறான், கர்த்தருடைய மேற்பார்வையில் இருக்கிறான், கர்த்தருடைய தெய்வீக அரவணைப்புக்குள் இருக்கிறான். ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் அவனை சூழ்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ தேவனுடைய நேரடி தொடர்பில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, காயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. காயினே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஏன் நீ தீமையை செய்யற? நல்லதை செய், நன்மையை செய், நான் உன்னை பிளஸ் பண்றேன். ஆபேல் கொடுத்த மாதிரி உற்சாகமா காணிக்கை செலுத்து, உற்சாகமா நீ பண்ணு, நீ செஞ்சினா உனக்கு நன்மை இல்லையா? ஆண்டவர் காயினோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப காயினுக்கு அது எரிச்சலை ஏற்படுத்துகிறது. என்னடா ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு.
கட்டளையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நன்மையை செய்கின்றாரு, அங்க போன்றாரு, இங்க வாழ்றாரு, இதை பண்ணாதன்றாரு, அதை பண்ணாதன்றாரு. நானே சம்பாதிச்சு பொத்தி பொத்தி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன், காணிக்கை தசமபாகம் கேட்கிறாரு. அதை கொடுக்க சொல்றாரு, அதை செய்ய சொல்றாரு, இதை செய்ய வேணான்னு சொல்றாரு, எரிச்சலா இருக்காதுன்னு சொல்றாரு, நன்மை செய்யன்னு சொல்றாரு. பெரிய தொந்தரவா போச்சு இவர்கிட்டன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சமூகத்தையும் சன்னிதானத்தையும் விட்டு காயின் விலகி சென்றான். இன்னைக்கு கூட பலருக்கு வசனங்கள் கசப்பாத்தான் இருக்கு. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நல் ஆலோசனைகள் அநேகருக்கு அது இனிப்பா இல்லை. வேதமும் வேத வார்த்தைகளும் ஏதோ குடும்பத்தில் அப்பா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, அண்ணா சொல்றாங்க, மாமா சொல்றாரு, மனைவி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சில கட்டாய திணிப்புகளோடு ஆலயத்துக்கு வருகிறவர்களும் வேதத்தை வாசிக்கிறவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவ சன்னிதானத்தை சமூகத்தை அலட்சியப்படுத்தினீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, காயின் நோத் என்னும் தேசத்தை சூஸ் பண்ணானா. நோத் என்று சொன்னால் எபிரேய பதத்திலே அலைச்சல் என்று அர்த்தம். என்றைக்கு ஒரு மனிதன் தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்தி அவன் விலகுகிறானோ அவன் தெரிந்து கொள்வது அலைச்சல்களை. சத்தமா சொல்லுங்க, ஆராதனையா அலைச்சலா? அல்லேலூயா. எதை சூஸ் பண்ண போறீங்க? சும்மா ஆராதனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு நேரத்தோட வாங்க, கர்த்தருக்கு கொடுங்க, முழங்கால் படியிடுங்க, கைகளை உயர்த்துங்க, வேதத்தை விரிச்சு வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் பார்த்தா ஹோலியா இருக்கணும்னு சொல்றீங்களே, சர்ச்சுக்கு வரணும்னு சொல்றீங்களே, கடுப்பாகுது, கசப்பாகுது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வாரம் முழுவதும் பணி செய்கிறவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இன்பமான ஒரு நேரம் தான். ஆனால் அந்த நேரத்துலையும் கொஞ்சம் ஆயத்தமாகி குளிச்சு துணிகளை நல்லா உடுத்தி பல தூர பிரயாணப்பட்டு வந்து இப்படி அமர்ந்திருந்து வார்த்தைகளை கேட்பது என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லட்டுமா, நீங்கள் சமூகத்தை சூஸ் பண்றீங்க, பிரசனத்தை தேர்வு செய்றீங்க. இங்கே ஒரு தகப்பன் இருக்கிறார், தாய் உள்ளம் கொண்ட தேவன் இருக்கிறார், உன் நன்மை விரும்புகிற ஆண்டவர் இருக்கிறார். சில விஷயங்கள் அவர் தடுக்கத்தான் செய்வார். ஏன்? உன்னுடைய நன்மைக்காகத்தான். அது காயப்படுத்தது, கஷ்டப்படுத்தது என்று சமூகத்தை விட்டு விலகுவீர்கள். ஆனால் நீங்கள் நோத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். நோத் என்றால் அலைச்சலை சூஸ் பண்றீங்க. என்ன ஆனது உங்களுக்கு தெரியும் தானே. காயின் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை, அவன் பிள்ளைகள், அவன் பிள்ளையின் பிள்ளைகள், அவன் சந்ததி தலைமுறையே மிகுந்த சாபத்திற்குள்ளானது. அன்பு குழந்தைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு நாள் அலட்சியப்படுத்தாதீங்க. அது நமக்கு நிம்மதி, இளைப்பாறுதல், சமாதானத்தை ஒரு நாளும் கொடுக்கவே முடியாது. தேவனுடைய சமூகம் மாத்திரமே நமக்கு நிறைந்த நல்வாழ்வை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். அது தேவ சமூகம் தான் நமக்கு கொடுக்க முடியும். காசு பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிவிட முடியாது தேவன் தரக்கூடிய நிம்மதியும் நிறைவுமான சமாதானத்தை. ஒரு மனிதன் மருத்துவரிடத்தில் சென்றானாம். ஐயா, எனக்கு சந்தோஷமே இல்லை, நிம்மதியாவே நான் இல்லை, லைஃப்ல எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க. அந்த டாக்டர் அவனை ஒரு மாதிரி பார்த்தாராம். அந்த டாக்டர் சொன்னாரு, நீ தப்பான இடத்துக்கு வந்துட்டு தம்பி, நீ கேட்கிற மருந்து என்கிட்ட இல்ல, வேற எங்கேயாச்சும் போய் வாங்கிக்கோ. இல்லையா, இந்த ஊர்ல விசாரிச்சேன், நீங்க தான் கைராசியான டாக்டரா, மிகவும் பிரசித்தி பெற்ற மருத்துவரா, நான் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன், தயவு செய்து எனக்கு ஏதாச்சும் மருந்து கொடுங்க. அந்த டாக்டர் யோசிக்கிறார், இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா, நமக்கு யாரும் சொல்லி கொடுத்தது இல்லையே, படிச்சு கொடுத்தது இல்லையே. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, சரி நான் உனக்கு ஒன்று சொல்றேன், தீவுத்திடல்ல சர்க்கஸ் நடக்குது, நேத்து தான் ஃபேமிலியா போயிட்டு வந்தோம், ஜாலியா இருந்துச்சு 2 மணி நேரம். அங்க ஒரு ஜோக்கர் இருக்கான், விதவிதமான சாகசம்லாம் பண்றான், அங்க போன நீ பாரு, கண்டிப்பா வராத சந்தோஷம் உனக்கு நிச்சயமா வரும். இப்ப அந்த மனுஷன் சொன்னானா, அந்த ஜோக்கரே நான் தான் ஐயா, அவனே நான் தான். வெளியே களிப்பாய் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் என்றபடினால் அவர்கள் நிம்மதியோடு வாழ்கிறார்கள் என்று தவறாய் கணக்கிடுதல் செய்து விடாதீர்கள். அவர்கள் நோத்தில் இருக்கிறார்கள்.
அலைச்சலுக்குள்ளா இருக்கிறார்கள். தேவனால் மாத்திரமே மனுபுத்திரனுக்கு நிம்மதியான நிறைவான இளைப்பாறுதலை தர முடியும். வருத்தப்படுகிறீர்களா, பாரம் சுமக்கிறீர்களா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லல, என்னிடத்திலே வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருகிறீர்களோ, உங்களை அறியாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபாரமான ஒரு வல்லமை உங்கள் மனம், உள்ளம், இருதயம், சிந்தையை நிரப்புகிறது. பிள்ளையே, ஒரு நாளும் ஜெபத்தை அலட்சியப்படுத்திராதீங்க. தேவன் சொல்ற வார்த்தை சிலது கஷ்டமா தான் இருக்கும். காயினுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதை நீங்கள் செய்து விடுங்கள், பின் நாட்களில் உங்களுக்கு மிகுந்த கஷ்டங்கள் வராமல் இருக்கும். அல்லேலூயா. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நினிவேக்கு செல். அவனுக்கு பிடிக்கல. ஆண்டவர் சொல்ற வார்த்தை அவனுக்கு பிடிக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிடிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை பிடிக்க மாட்டேங்குது. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய், நான் சொல்ற இடத்துக்கு நீ போன்றார். நீங்க சொல்ற இடத்துக்குலாம் நான் போக முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி வாசிங்க யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். ஒரே வசனத்திலே 2 முறை மீண்டும் மீண்டும் வருகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுக்கு கசப்பாகி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாதவனாய் சமூகத்தை விட்டு விலகினான். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, he went down என்ற வேர்டு யூஸ் பண்றாங்க. அப்படின்னா தேவ சமூகத்தை விட்டு என்றைக்கு ஒரு மனிதன் விலகுகிறானோ அன்றைக்கு அவன் டவுனை நோக்கி டிராவல் பண்றான். வாழ்க்கையிலே இரக்கத்தை, அதாவது இரக்கனா அந்த இரக்கம் இல்ல, வாழ்க்கையில மேன்மையிலிருந்து கீழ்மையை நோக்கி அவனுடைய வாழ்க்கை பயணிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ யோனாவினுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையை நோக்கி பயணிக்கவில்லை, சிறுமையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை பிடிக்கல, சர்ச்சுக்கு போனன்றார் பிடிக்கல, இதை செய்யணுன்றார் பிடிக்கல, அதை செய்யணுன்றார் பிடிக்க மாட்டேங்குது. என்னதான்ப்பா பிடிச்சிருக்கு? சினிமாவுக்கு போறதான் பிடிச்சிருக்குது, அதை பண்றதா பிடிச்சிருக்கு, இதை பண்ணதான் பிடிச்சிருக்கு. He went down, டவுனை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். சமூகம் இல்லாத இடங்கள் எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையிலே இரக்கத்தை தான், கீழ் நோக்கி தான் அவனுடைய வாழ்க்கை பயணிக்கிறது. மேல் நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டுமேயானால் இன்றைக்கு நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டியது தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தையே சூஸ் பண்ணுங்க. சிங்க கவில போடுவேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆராதனையை சூஸ் பண்ணிக்கோங்க. அக்கினியின் உக்கிரத்தில் நாங்கள் போட்டு விடுவோம் என்று மிரட்டினாலும் பரவாயில்லை, ஆராதனையை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு அது உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இந்த ஆராதனை என்னும் சமூகம் தான் உனக்கு அழகான அர்த்தமான எதிர்காலங்களை கொடுக்க போகிறது, வளமான வாழ்க்கையை தரப்போகிறது.